எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. பாத்தீங்களா, வேணுக்குனே கரடிகளை இன்னைக்கு கெடுத்து விட்டாங்க. அதாவது நேத்து சென்செக்ஸ் 1048 பாயிண்ட் இறங்குச்சு. அப்ப பல கரடிகள் என்ன நினைச்சிருப்பாங்க, இன்னைக்கு ஒரு சென்செக்ஸ் ஒரு 500ஆவது இறங்கும் அல்லது 2000 கூட இறங்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நினைச்சு நிறைய பேர் புட்டை வச்சுக்கிட்டு போயிருப்பாங்க. இன்னைக்கு அந்த புட்டு பூரா இன்னைக்கு 0 ரூபீஸ். எவ்வளவு லட்சங்கள் போச்சுன்னு தெரியல கரடிகளுக்கு. வேணுக்குனே பிடிச்சி கரடிகளை கெடுத்து விட்டுருக்காங்க. இங்க பாருங்க, இன்னைக்கு பிளஸ் 169 பாயிண்ட். அப்ப இந்த ஷேர் மார்க்கெட்டினுடைய கெட்ட எண்ணம் என்ன, யாருமே நல்லா இருக்கக்கூடாது, யாருமே சம்பாரிச்சுடக்கூடாது அப்படின்ற மாதிரி தான். நேற்று 1048 பாயிண்ட் இறங்கினது, இன்னைக்கு 169 பாயிண்ட் பிளஸ். அப்ப புட் ஆப்ஷன் எல்லாமே ஸ்வாகா. இப்பதான் சமீபத்தில் என்னாச்சு, வியாழன் வெள்ளி அப்படின்ற மாதிரி எக்ஸ்பைரி இருந்தது. வியாழக்கிழமை நிப்டி, வெள்ளிக்கிழமை சென்செக்ஸ் அப்படின்றது. அப்போ ஒருவேளை நிப்டியும் சென்செக்ஸும் பெரும்பாலும் பர்சன்டேஜ் வைஸ் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி பயணிக்க கூடியதான். அப்போ ஒருவேளை வியாழக்கிழமை யாருக்காவது ஒரு கும்பா பாடுற மாதிரி இருந்தா மேபி ரோல் ஓவர் பண்றாங்க அப்படின்னா சீப்பான ஒரு ஆப்ஷன் பிரைஸுக்கு அவங்களுடைய பொசிஷனை சென்செக்ஸ்ல கூட ரோல் ஓவர் பண்ணக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது இருக்கு. ஆனா இப்ப என்ன நடக்குது, சம்பந்தமே இல்லாத ஒரு கோழி முட்டை போல செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ஒரு எக்ஸ்பைரி சென்செக்ஸ், வியாழக்கிழமை அன்னைக்கு ஒரு எக்ஸ்பைரி. அப்ப இன்னைக்கு நேத்தத்தை பொசிஷனை பொறிச்சு இன்னைக்கு நல்ல லாபம் கடம்னு எடுத்துட்டு போறவங்களுக்கு 0 பண்ணி விட்டுறாங்க. அப்புறம் மறுபடியும் ஒரு சாதாரண நாள், அப்ப எது வால்டிலிட்டி இருக்காது. அப்புறம் மறுபடியும் ஒரு வியாழக்கிழமை அன்னைக்கும் பிடிச்சி எக்ஸ்பைரிய கண்டபடி கந்தரகோலம் பண்றது அப்படின்ற மாதிரி ஒரு அருமையாக செட் ஆயிருந்த எக்ஸ்பைரி டேஸை கண்டமேனிக்கு மாத்தி விட்டாங்க. அதனால என்னாச்சுன்னா, வேணுக்குனே பல பேர் ஷேர் மார்க்கெட் இன்னைக்கு பெரிய அளவில் கும்பா பாடும் அப்படின்ற மாதிரி நினைச்சவங்களுக்கு இன்னைக்கு அப்படியே ஒரு மிகப்பெரிய லாஸ் சென்செக்ஸ் எக்ஸ்பைரி அப்படின்றது கொடுத்துருக்கு. நண்பர்களே, புதுசாக வந்திருக்கக்கூடிய கவர்னருக்கு ஒரு நல்ல செய்தி. அதாவது வரக்கூடிய பிப்ரவரி மாதம் 5 to 7, பிப்ரவரி 1ஆம் தேதி நம்மளுடைய பட்ஜெட், பிப்ரவரி 5 to 7 ஆர்பிஐ. ஸோ ஆக மொத்தம் ஒரு ஆக்ஷன் பேக்கடாக இருக்குது. ஸோ அவருக்கு ஏதாவது வேலை ரொம்ப டஃப்பாக இருக்கும், அவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் ஒரு வேலை குறைக்காமல் அவங்களுக்கும் டஃப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்தா அவங்களுக்கு கொஞ்சம் வேலை சுலபமாக போய் முதல் மீட்டிங்லேயே இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சா ரொம்ப மகிழ்ச்சி தான். நண்பர்களே, இந்த சமயத்தில் ஹெச்டிஎஃப்சி எய்ம்ஸினுடைய Q3 ரிசல்ட் அப்படின்றது வந்திருக்கு. இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் அதனுடைய மூவ்மெண்ட்டில் பெருசாக வாலட்டிலிட்டி அப்படின்றது இல்லை, ரொம்ப சுமாரான வாலட்டிலிட்டி தான். இனி இந்த ஸ்டாக்னுடைய ரிசல்ட் எப்படி இம்பேக்ட் பண்ணுது அப்படின்றது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இப்போதைக்கு மிக அற்புதமாக போன வருஷம் கோட்டரை விட இந்த வருஷம் நல்லா தான் லாபம் பண்ணியிருக்காங்க. மியூச்சுவல் ஃபண்டில் தான் பணம் கொட்டுது, அவங்களுடைய அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய எக்ஸ்பென்ஸ் ரேஷியோக்கு உண்டானதை அவங்க வெளியே எடுக்கும் பொழுது நல்ல ஒரு வருமானம் தான். ஸோ அடுத்து வரக்கூடிய நாட்களில் இது ரொம்ப ஃபோக்கஸாக இருக்கக்கூடிய ஒரு பங்கு. நண்பர்களே, ரொம்பவுமே மனசு கஷ்டம். இந்த ஒரு வருடத்திலே இல்லாத அளவு, கடந்த 5 வருடத்திலே இல்லாத அளவு அப்படின்னு பார்க்கும்பொழுது இன்னைக்கு ரெக்கார்டாக ரொம்பவுமே வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு நம்மளுடைய இந்திய ரூபாயின் மதிப்பு டாலருக்கு எதிராக. கடந்த ஒரு வருஷத்தில் பார்த்தாலும் சரி, கடந்த 5 வருஷத்தில் பார்த்தாலும் சரி, ரொம்பவுமே அடி வாங்கியிருக்கான். இதே சூழ்நிலையில் மற்ற கரன்சிகள் எப்படி இருக்கு, ஒரு உதாரணத்துக்கு அமெரிக்காவுக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய கனடியன் டாலர் இந்த ஒரு வருஷம் அல்லது 5 வருஷத்தில் என்ன ஆயிருக்கு. அதே மாதிரி நம்மளுடைய ஏசியாலேயே பெரும்பாலும் எக்ஸ்போர்ட் அதிகமாக பண்ணுறாங்க, இம்போர்ட் ரொம்ப கம்மியாக பண்ணக்கூடிய அவங்க சவுத் கொரியனுடைய கரன்சி எப்படி பிஹேவ் ஆயிருக்கு. நம்மளுடைய பாகிஸ்தானி கரன்சிலாம் பார்த்தோம்னு வச்சிங்களேன், 153 ரூபா பக்கம் இருந்தது 5 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனால் இப்போ போய் எடுத்து பார்த்தா கிட்டத்தட்ட 277. ஆக மொத்தம் என்ன ஆகிருக்குன்னா ஆல்மோஸ்ட் டபுள் ஆயிருக்கு. அதாவது 50 ரூபா அப்படின்ற மாதிரி நம்மளுடைய அமெரிக்க டாலருக்கு எதிராக இந்திய ரூபாய் இருந்ததுன்னா இப்போ 100 ரூபா 5 வருஷத்தில் ட்ரேட் ஆகிற மாதிரி. நம்மளுடைய இது உண்மையிலேயே எவ்வளவுக்கு கடந்த 5 வருஷத்தில் போயிருக்குன்னா 71 ரூபாயில இருந்தது 86 ரூபா, ஒரு 16 ரூபா அப்படின்றதான் இப்போதைக்கு 5 வருஷத்தில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனால் அதுவே கனடா அப்படின்றதெல்லாம் 5 வருஷத்தில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 10% என்பது கடந்த 5 வருஷத்தில் வீக் ஆயிருக்கு. எக்ஸ்போர்ட்டை மட்டுமே அடிப்படையாக கொண்ட இந்த சவுத் கொரியன், அதாவது எக்ஸ்போர்ட் அதிகமாக பண்ணக்கூடிய இந்த சவுத் கொரியாவுடைய கரன்சியே 5 வருஷத்தில் 26% அமெரிக்க டாலருக்கு எதிராக போயிருக்கு. நம்மளுக்கு எவ்வளோன்னு பார்த்தோம்னா 22 வருஷம் தான் கடந்த 5 வருஷத்தில். ஸோ நம்மளுக்கு ஏதோ ஒரு இந்திய ரூபாயின் மதிப்பு வந்து ரொம்பவுமே வீழ்ச்சி அடைஞ்சிருக்குன்னா, ஆமாம் ரொம்பவுமே வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. ஆனால் சவுத் கொரியாவை விடவும் கம்பேர் பண்ணில நம்மளால இப்போ ஓரளவுக்கு கெட்டியாக தான் இருக்காங்க. ஆனால் ட்ரம்ப் பதவி ஏற்றதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னு தான் தெரியல. இப்போ அமெரிக்காவில் இருக்கிறவங்களே என்ன நினச்சிட்டு இருப்பாங்க, நம்ம இந்தியர்கள் எப்படா இந்திய ரூபாய் 100 ரூபாயை தொடும் ஒரு அமெரிக்க டாலருக்கு எதிராக அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி நடந்ததுன்னா நீங்கள் ட்ரம்ப்புக்கு தான் உதவி செய்யணும், ட்ரம்ப்புக்கு தான் நீங்கள் தேங்க்யூ ட்ரம்ப் அப்படின்னு சொல்லணும்.
நண்பர்களே, பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ரிசல்ட்டுகளில் இந்த HCL Tech ரிசல்ட் ஒன்று. அதனுடைய இம்பேக்டில் 8.5% இறங்கியிருக்கா. நானும் கடைசி வரைக்கும் பார்த்துட்டு இருந்த ஒரு காலத்தில் இன்ஃபோசிஸ் ஷேர்லாம் இறங்கிட்டு ரெக்கவரி ஆனால், ஒருவேளை இந்த ஷேர் இன்ட்ராடேலேயே ரெக்கவரி ஆகுமான்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன். இன்ட்ராடேல ரெக்கவரியே ஆகலை. க்ளோசிங் வரைக்கும் 8.5லேயே முடிச்சுட்டாங்க. ஸோ HCL Tech ஷேர் வச்சுருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி ஒரு மன வருத்தமான நாள். நேற்று கொஞ்சம் சுமாராக இருந்தேன். இருங்க, உங்களை தை 1ஆம் தேதி அன்றைக்கி நான் வச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி இந்த ஃபாரினர்ஸ்னுடைய டேட்டா இன்றைக்கி எடுத்து பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட 8132 கோடிக்கு பெரிய அளவில் விற்று தான் வச்சுருக்காங்க. இத்தனை வித்துமே எப்படி நிஃப்டி வந்து பாசிட்டிவ் பாயிண்டில் இருக்கா அப்படின்னா, நம்மளால கவுண்டர் பண்ணது பூரா நிஃப்டி இல்லையா அப்படின்றத பொறுத்து இருந்தால் பார்க்கணும். எது எப்படியோ இன்றைக்கி வந்து நம்மளுடைய டிஐஸ் ஆல்மோஸ்ட் 7901 கோடி உள்ள பணம் போட்டிருக்காங்க. நிஃப்டியும் ஒரு மாதிரி பாசிட்டிவில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஏன் இப்படி பண்ணுறீங்க? நேற்று தான் ஒரு 350 பாயிண்ட் இறக்கி விட்டீங்க. இன்றைக்கி ஒரு 500 பாயிண்ட் சென்செக்ஸ் எக்ஸ்பைரியை கணக்கு வச்சு, வீக்லி எக்ஸ்பைரி கணக்கு வச்சு இன்றைக்கி ஒரு 500 இறக்கி விட்டுருந்தா மார்க்கெட் கொஞ்சம் சீப்பாக தெரிஞ்சிருக்கும். எதுக்கே இப்படி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தான் பல பேர்த்தினுடைய எண்ண ஓட்டம். நண்பர்களே, உங்களுக்கு தெரியாது இல்லை, யாராவது உலகத்தில் இருக்கக்கூடியவங்க இந்திய ஷேர் மார்க்கெட் இப்படிப்பா இருக்குது அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? சென்செக்ஸ் வந்து இத்தனை % வளர்ச்சி ஆயிருக்கு, இல்லைன்னா நிஃப்டி வந்து இவ்வளோ வளர்ச்சி ஆயிருக்கு, ஸோ இந்திய ஷேர் மார்க்கெட் நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி அது ஒரு பெஞ்ச் மார்க் இண்டிசஸாக யூஸ் பண்ணுவோம். இந்த சமயத்தில் வந்து நான் ஒரு நியூஸ் ஒன்று படிச்சுக்கிட்டு இருந்தேன். ஒவ்வொரு பீரியாடிக்லையும் வந்து இந்த சென்செக்ஸ் ஆகட்டும், நிஃப்டி ஆகட்டும், அதுக்குள்ளே இருக்கக்கூடிய இண்டெக்ஸில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸினுடைய ரிவ்யூ பண்ணி ஆட் பண்ணுறதா இல்லை வெளியேற்றுறதா அப்படின்ற மாதிரிலாம் முடிவெடுப்பாங்க. அப்போ மீடியாக்களில் என்ன ஒரு நியூஸ் படிச்சேன்னா, மேபி இந்த ஜொமேட்டோ ஆல்ரெடி சென்செக்ஸ்குள்ளே வந்துடுச்சு, அப்போ நிஃப்டிக்குள்ளேயும் வருமா, ஜியோ ஃபினான்ஸ் நிஃப்டி 50க்குள்ளே வருமா அப்படின்ற மாதிரிலாம் டாக் போய்கிட்டு இருக்கு. அப்போ சில பேர்த்துக்கு என்னென்னா, ஏன் ஒரு பெஞ்ச் மார்க் இண்டெக்ஸ்னு சொல்கிறீங்க, அதை ஃபுல்லாகவே டெக்னிக்கலாக பார்த்தே உள்ளே வர மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி நிறைய பேர் யோசிப்பாங்க. எது எப்படியோ ஒரு சந்தை நடக்கணும்னா அதுக்கு அழுகுன ஆப்பிள் வந்தாலும் சரி, அல்லது நல்ல தக்காளி பழம் மாதிரி இருக்கக்கூடிய ஆப்பிள் வந்தாலும் சரி, அதை யார் அதிகமாக வாங்கி விற்கிறாங்களோ, அதில் லிக்விடிட்டி இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய டெக்னிக்கல் கண்டிஷன் பார்த்து வியாபாரம் பண்ணால் தான் அந்த எக்ஸ்சேஞ்ச் நடக்கும். மற்றபடி அந்த எக்ஸ்சேஞ்சில் வந்து பையர் மட்டும் இருக்காங்க, செல்லர் மட்டும் இருக்காங்க, பெரிய லிக்விடிட்டி இல்லை, ஆனால் அது ரொம்ப அருமையான ஷேர் அப்படின்னாலும் அதை இண்டெக்ஸ்குள்ளே கொண்டு வர்றதுக்கு அந்த எக்ஸ்சேஞ்ச் தயங்கும். அந்த வகையில் நம்ம இதை பற்றி நம்ம பேச முடியாது. அவங்களுடைய தாற்பயம் என்ன, அவங்களுடைய ரிவ்யூ மெக்கானிசம் என்ன அப்படின்ற மாதிரிலாம் நம்ம யோசிச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னாக்கா நம்மளே எக்ஸ்சேஞ்சில் போய் வேலைக்கு சேர அளவுக்கு பெரிய ஆள் ஆயிடுவோம். நண்பர்களே, சமீபத்தில் ஒரு நியூஸ் ஒன்று கவனிச்சிங்களா? சமீபத்தில் Q2 ரிசல்ட்டுக்கு அப்புறம் இறங்கின ஷேர்கள் இந்த Q3 அறிவிப்புக்கு முன்னாடி கொஞ்சம் ரெக்கவரி ஆச்சு. அது எதில் நல்லா ரெக்கவரி ஆனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அப்பல்லோ ஹாஸ்பிட்டல், எம்ஃபாசிஸ் போன்ற முன்னணி கம்பெனிகள், IRFC போன்ற கம்பெனிகள்லாம் ஒரு 10 to 20% வரைக்கும் ஒரு மாதிரி ரெக்கவர் ஆனாங்க. நீங்கள் நினைக்கலாம், அப்போ பஜாஜ் ஆட்டோலாம் என்ன ஆச்சு அப்படின்ட்டு. அதெல்லாம் Q2 ரிசல்ட்டுக்கு அப்புறம் ஒன்றும் பெருசாக ரெக்கவரியே ஆகலை. ஆனால் பாருங்கள், ஒரு உதாரணத்துக்கு இந்த ஏம்பர் எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங் செக்டர் எடுத்து பார்த்தோம்னு வச்சிங்களேன், அவன் Q2 ரிசல்ட்டுக்கு அப்புறம் நல்லா 5600 ரூபா இருந்தவன் 8000 வரைக்கும்லாம் போயிருக்கான். இதே மாதிரி அப்பல்லோ ஹாஸ்பிட்டல் பெரிய ஆள் தான், பட் இருந்தாலும் அவனும் ஒரு 10 to 15% எல்லாம் Q2 ரிசல்ட்டுக்கு அப்புறம் ஏறி இருக்கான். எம்ஃபாசிஸ் ஒரு 15 to 20% ஏறினா. இந்த ஜென்டெக் என்று அழைக்கப்படுகின்ற டிஃபென்ஸ் துறையில், ட்ரோன் துறையில் இருக்கக்கூடிய கம்பெனி, அதே மாதிரி வாரி எனர்ஜி, இவனுங்கெல்லாம் பாருங்க Q2 ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் இப்போ Q3 ரிசல்ட்டின் போது இறங்குற, அதை விடுங்க, பட் ரெக்கவரி எப்படி ஆயிருக்கான் பார்த்தீங்களா? நல்லா ஆயிருக்கானு. இது மாதிரி நான் பார்த்து கொண்டிருந்த செக்டர்களை பொறுத்த வரைக்கும் பேசினேன். ஸோ மற்ற செக்டர்களோடவும் இந்த மாதிரி டிஃபென்ஸ், ட்ரோன்ஸ் ரிலேட்டடாக இருக்கிறது, ரயில்வே துறை ரிலேட்டடு, ஹாஸ்பிட்டலு, டெக்னாலஜி, எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங், எனர்ஜி போன்ற சில செக்டரில் இருக்கக்கூடிய, அதுலேயும் குறிப்பாக ஒரு மிட் கேப் போன்ற பங்குகள்லாம் ஓரளவு Q2 ரிசல்ட்டில் மேல் நோக்கி வந்தால், இப்போ இந்த Q3ல எந்த செக்டர் அப்படி திரும்பி மேல் நோக்கி வரும்னு தெரியல. எல்லாருமே மொத்தமாக கீழே விழுந்துக்கிட்டு இருக்காங்க. நண்பர்களே, ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டருக்கு பல்வேறு வகையான சந்தேகம் இருக்கலாம். என்னையா ரொம்பவுமே PE 200ன்றாங்க, 100ன்றானுங்க, ஆனால் அந்த ஸ்டாக்காக பார்த்து பயப்படக்கூடிய ஸ்டாக்ஸாக ஏறுது. ஒரு உதாரணத்துக்கு இப்போ இந்த பயாக்கான் அப்படின்ற ஷேர் பார்த்தோம்னா, அவன்கிட்ட கிட்டத்தட்ட கடன் எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா 16771 கோடி கடனாக இருக்குது. அவன் பண்ணக்கூடிய லாபம்னு பார்த்தா 1800 கோடி ஒரு வருஷத்துக்கு பண்ணுறான்னா, அப்போ அது 10 வருஷம் ஆகுமேயா கடன் அடைக்கிறக்கே அப்படின்ற மாதிரிலாம் நம்ம பல்வேறு சமயத்தில் பயப்படுற மாதிரி இருந்தாலும், அது போன்ற சில பங்குகள் தான் திடீர்னு ஏறானு. ஒரு உதாரணத்துக்கு இப்போ இந்த பயோகான் அப்படின்றது பல பேர்த்த கொலையாக கொண்டுவிட்டு கடந்த 10 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்டிங் கிளியாக பறந்து கிட்டத்தட்ட 450 ரூபாயிலிருந்து 200 ரூபா வந்துட்டு இப்போ ஆல்ரெடி 400 ரூபா பழைய உச்சி பக்கத்தில் வந்துட்டான். இப்போ அவனுக்கு ஒரு சொல்லடி என்பது வருது. என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு HSBC அப்படின்றவங்க
அவங்களுடைய பார்வை, அவங்களுடைய ரேட்டிங் என்பது அப்கிரேட் பண்றாங்க. இதனால என்னாச்சுன்னா இன்னைக்கு ஒரு 6% மேல் நோக்கி ஏறிட்டான். அதே மாதிரி இண்டஸ்இண்ட் பேங்க்கும் சமீபத்தில் கரடியினுடைய பிடியில சிக்கி சின்ன பின்னமாக இருக்கக்கூடிய பங்கு கடந்த ஒரு வருஷத்துல பாத்தீங்கன்னா 40% காலி. ஆனா இன்னைக்கு அவன் ஒரு 2% ஏறி இருக்கான். அதுக்கு என்ன காரணம்னா அதுக்கு ஒரு நியூஸ் வருது. ஒருவேளை இதை வந்து MSCI இண்டெக்ஸ்ல சேர்த்தும் போது அதிகமா இந்த வெயிட்டேஜின் காரணமாக புதுசா வந்து வாங்குவாங்க. அப்ப டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும். அப்படி ஒரு காரணத்தை வச்சுக்கிட்டு அவனை பிடிச்சி ஒரு 2% இன்னைக்கு ஏற்றி விட்டாங்க. இந்த சமயத்தில் பல பேர் வந்து பல ஸ்டாக்குகள் இன்னைக்கு 5%, 10% இன்னைக்கு ஸ்டாக் ஏறி இருக்கு. வம்படியா பிடிச்சி ஏற்றிருக்காங்களா, இல்லை ஷாப்பிங் போயிருக்காங்களா, இல்லை பை அண்ட் டிப்ஸ் அப்படின்ற ஐடியாவில் வாங்கியிருக்காங்களா என்னன்னு தெரியல. பட் வம்படியாக பல்வேறு ஷேர்கள் ஏறி இருக்கு. அப்போ பார்க்குறவங்களுக்கு என்ன தோணும், ஒருவேளை யூ டர்ன் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி தோணும். ஆனால் சில பேர்த்துக்கு என்ன ஆகுன்னா, தியாகானந்தா புட்டு வாங்கியிருக்காரு, அவர் வாங்கினாவே மார்க்கெட் யூ டர்ன் போட்டு பல லட்சம் கோடிக்கு எஃப்ஐஸ் வித்தா கூட தனி ஒரு ஆளாக ஒரு புட்டு வாங்கி இந்த உலகத்தை காப்பாற்றுவாரு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நினைக்கிறாங்க. எது நடக்காதோ தெரியல. ஆனால் நான் ஏன் புட்டு வாங்கினேன் அப்படின்னா, சத்தியமா குருநாதா இதுக்கு மேலே இறங்கினா என்னால் தாங்க முடியாது அப்படின்ற ஒரு காரணத்தினால தான் நான் புட்டு வாங்குறேன். இங்கே பார்த்தீங்களா, இதுக்கு முன்னாடி நான் ஒரு புட்டு ஏன் வாங்கினேன்னா, ஒருவேளை 21 days மூவிங் ஏவரேஜ் உடச்சி கீழே போயிடுவானோன்னு நினச்சி நான் ஒரு புட்டை வாங்கினேன். மார்க்கெட் அப்படியே திருப்பி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் மறுபடியும் கீழே விழுந்து இந்த இடத்துல ஒரு கன்ஃபர்மேஷன் ஆனதுக்கப்புறம் சரி புட்டை வாங்கி ஒரு வேளை தப்பிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தா, திங்கக்கிழமை அன்னைக்கு நேற்று என்னுடைய கணக்கு கரெக்டாக இருந்தது. மார்க்கெட் 350 பாயிண்ட்டுக்கு பக்கம் கீழே இறங்குச்சு. ஒரு மாதிரி மனசுக்கு சந்தோஷமா ஹெட்ஜிங் பண்ணி வச்சிருந்தேன் அப்படின்றது. இன்னைக்கு வேணுக்குனே கரடிகளை எல்லாம் கெடுத்து விடும்போது என்னையும் கெடுத்து விட்ட மாதிரி இன்னைக்கு மார்க்கெட்டை ப்ளஸ்ல நிறுத்திருக்காங்க. எது எப்படியோ என்னை பொறுத்த வரைக்கும் 21 days மூவிங் ஏவரேஜ் இப்படி தாண்டி ஒரு 24,000க்கு மேலாம் நிஃப்டி வராத வரைக்கும் அதுக்கு மாலைகள் கிடைக்காது, மரியாதைகள் கிடைக்காது. நண்பர்களே, MGL அப்படின்னு ஒரு ஷேர், அது வந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட 3.5% ஏறி இருக்கா. என்ன காரணம்னா அதுல ஒரு சொல்லடி, அதுல ஒரு புரோக்கரேஜ் வந்து என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, ஒருவேளை இந்த ஸ்டாக் மேலே ஏறிடுமோ அப்படின்ற மாதிரி அவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்படிதான் மீடியாவில் நியூஸ் வருது. இப்போ இந்த சமயத்தில் இந்த ஸ்டாக்னுடைய வரலாறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த ஒரு வருஷத்துல அது சம்பாரிச்சே கொடுக்கல. ஆரம்பத்தில் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என்ன ரேட் இருந்ததோ அதே ரேட் தான் இருக்கு. பட் இடையில ஜிம்னாஸ்டிக் பண்ணி 2000 ரூபா வரைக்கும்லாம் போயிருக்கான். அப்போ அந்த ரேட்டை மறுபடியும் வந்து தொட்டா கூட ரொம்ப மகிழ்ச்சியாக தான் இருக்கும். ஸோ பழைய ரேட்டை வந்து தொட்ட போறானா, இல்லை பழைய ரேட்டுக்கும் கீழே போய் கும்பா பாட போறானா அப்படின்றத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். நண்பர்களே, ஏஞ்சல் ஒன் ஷேர் இன்ட்ராடேல பிரச்சனையானதுக்கப்புறம் அவன் அப்படியே ரெக்கவரி ஆயிருக்கான். இப்போ ஏஞ்சல் ஒன் அப்படின்ற ஷேர் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அவனுடைய விலை என்பது சமீபத்தில் செபி வந்து டெரிவேட்டிவ்ஸில் அதிகமாக ரீட்டைல் பங்களிப்பு இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி பண்ணாங்க. அதனால டெரிவேட்டிவ்ஸ் வால்யூம் குறைஞ்சிருக்கு. ஸோ அந்த சமயத்தில் வந்து அந்த ரிசல்ட் வந்திருக்கு. அந்த ரிசல்ட்டுக்கு அப்புறம் அது கீழே இறங்கிட்டு தற்போதைக்கு அதனுடைய இம்பாக்ட் வந்து ஃப்ளாட்டாக ரெக்கவரி ஆன மாதிரி தான் காமிச்சிருக்கேன். இது இன்ட்ராடேல. ஆனால் லாங் டேர்மில் இதே மாதிரி நடக்குமா, இன்ட்ராடேல ரெக்கவரி ஆன மாதிரியே லாங் டேர்மில் ரெக்கவரி ஆகுமா, அல்லது அடுத்தடுத்த நாட்களில் இறங்குமா அப்படின்றது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். நண்பர்களே, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சம்பந்தப்பட்ட ஷேர்களில் நியூஸ்கள் அப்பப்போ வருது. அதில் இந்த ஆப்கான்ஸ் இன்ஃப்ரா அப்படின்றது கிட்டத்தட்ட 4787 கோடி மதிப்பிலான ஆர்டர் கிடைச்சது அப்படின்ற மாதிரிலாம் ஒரு நியூஸ் படித்தேன். ஜிஆர் இன்ஃப்ராவிலையும் அதே மாதிரி தான். இந்த மாதிரி MSRDC ப்ராஜெக்ட் வந்து 1947 கோடி மதிப்பிலான ஆர்டர் கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் நியூஸ் வருது. ஸோ எதிர்காலத்தில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சம்பந்தமாக ப்ரைவேட்காகட்டும் பப்ளிக்காகட்டும் தொடர்ந்து செலவு பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா மேபி அடுத்தடுத்த வருடங்களில் லாங் டேர்மில் இதெல்லாம் ஓரளவு தூக்கி நிறுத்துமோ அப்படின்ற மாதிரி பொறுத்திருந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. நண்பர்களே, ஷேர் மார்க்கெட்டில் எல்லாமே டக்குன்னு முடிஞ்சிடும் அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம் தான். ஒரு 10 நாள் இருந்தால் போதும் மார்க்கெட்டை கையில் பிடிக்க முடியாது அப்படின்ற மாதிரி IOB ஷேர்லாம் என்ன நினச்சான், என்னையா நீ நினச்ச, ஏன் அப்படி பண்ண அப்படின்ற மாதிரி க்ளோசிங் பேசிஸில் 20% ஏறி இருக்கான். சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா அவன் ஒரு 20%, IDBI அவன் ஒரு 20%, யூகோ பேங்க் அவன் ஒரு 18%. நம்ம என்ன வீடியோ கேம் விளையாடுறோமா, இல்லை என்னத்தையா நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு புரியாத அளவுக்கு ஒரு பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா ஒரு 12. இந்த IDFC ஃபர்ஸ்ட் பேங்க் அவன் ஒரு 5% ஏறி இருக்கான். எல்லாம் வந்து அந்த இன்ஃப்ளேஷன் அப்படின்றது கொஞ்சம் குறைவாக இருக்கிறதுனால ஏற்றி விட்டுருக்காங்களா, என்னையா உங்கள் விஷயம் அப்படின்றது நம்மளுக்கு புரியாத புதிராக இருக்குது. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், என்னைக்கெல்லாம் ஒரு நல்ல லோ ரேட் கிடைக்குதோ அதில் தொடர்ந்து முதலீடு பண்ணுறவங்களுக்கு எப்போ லாபம் வரும்னு தெரியாது. ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் லாபம் கொடுப்பான் அப்படின்ற மாதிரி இந்த IOB ஷேர்லாம் வந்து அதனுடைய ட்ரெண்ட் லைனில் என்ன ஒரு காரணம் கரெக்டாக அந்த ட்ரெண்ட் லைனை வந்து உழுகுதா, அந்த சப்போர்ட்டில் வந்து உழுகுதா, அல்லது சப்போர்ட்டில் உளுந்ததுனால காரணம் வருதா, என்னன்னே ஒன்றும் புரியல. பட் இந்த IOB போன்ற பங்குலாம் டக்குன்னு ஒரு சப்போர்ட்லேருந்து 20% ஏறி இருக்கான். இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னா எனக்கும் மகிழ்ச்சி தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.